ஆராதனை நேரத்திலே கூட விடுதலையை பற்றி அந்த வார்த்தையை சொல்லும்போது இன்றைக்கும் ஆண்டோடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு விடுதலைக்காகவே நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாகவே தேவ பிரசன்னம், தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல்னால் இந்த இடம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவளை கர்த்தர் விடுதலையோடு அனுப்புவார். ஆமென். வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. நம்முடைய பெண்கள் ஊழியத்தை ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்துள்ள நாட்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னோடு பேச போகிறார்? கண்களை மூடி ஒரு நிமிடம் வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவருடைய கரம் வல்லமையாக வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். கிருபை கிருபை மாறாதே நல்ல கிருபை 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 மாறாதே நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரிசுத்தமுள்ள தெய்வமே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனத்தின் ஆழங்களுக்கு நீராக எங்களை நடத்தும். உம்முடைய வசனத்தின் விடுதலைக்கு நீராக நடத்தும். ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகள் வந்திருக்கிறார்களோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தேவ வார்த்தைகளை கொடுத்து பரலோகம் அவருடைய மன விருப்பங்களையும் எண்ணங்களை நிறைவேற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய் என்ற வார்த்தையின்படியாக தேவன் ஆசீர்வதித்தருளுவீராக. அம்மே, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீரப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். நீரே ஆளுகை செய்து நடத்தும். ஏசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் என்ன செய்தி படிச்சீங்க? கணவனின் வீழ்ச்சிக்கு காரணமான பெண்கள். தொடர்ச்சியாக பெண்களை பற்றிய படிக்கிறோம். இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொண்ட பெண்கள். விடுதலை பெற்றுக்கொள்ள பல்வேறு பிரச்சனையின் நடுவில் இருக்கிற பெண்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை தரப்போகிறார். அதனால் ஆண்களை விடுதலையாக்கவில்லை என்றல்ல, ஆண்களுக்கும் ஆண்டவர் அதிகமான விடுதலைகளை கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாய் விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலரும் ஒருவேளை ஒதுக்கலாம், பிரச்சனை நேரத்தில் நம்மை விட்டு சோர்ந்து போகலாம், ஆனால் நம்மை விட்டு தூரம் போகலாம். நம்மை விடுவிக்கிற தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் இந்த பகல் வேளையில ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வார்த்தை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பிசாசிலிருந்து
நம்மை ஆண்டவர் விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த பிசாசு என்னெல்லாம் செய்கிறது பாருங்க. இங்கே ஒரு ஜெபாலயத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நிமிரக்கூடாததற்கு காரணம் அவர்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவர்களை எவ்வளவு நிமிரக்கூடாதபடி கூனி குறுகி போய் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வியாதிக்கு வியாதி தான் காரணம், இயற்கை தான் காரணம், இதுதான் காரணம். ஆனால் சில நேரங்களே நம்முடைய வியாதிக்கு பிசாசும் காரணம்தான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் இந்த வியாதிக்கு பின்னாலே ஒரு பிசாசு மறைந்திருக்கிறான். அவள் ஜெபாலயத்தில் இருந்தாள். ஜெபாலயத்தில் இருந்தபோது சில போதகர்களாலே தெரியல, விசுவாச பிள்ளைகளாலே தெரியல. அந்த கூட்டத்தில் இருக்கிற அநேக மக்கள் அவள் வியாதிப்பட்டதற்கு காரணம் பிசாசு என்பதே தெரியல. ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த ஜெபாலயத்திலே வந்தபோது அவர் அந்த கூனியான ஸ்திரீயை பார்க்கிறார். இவள் கூனியா இருப்பதற்கு காரணம் இவளுக்கு பின்னால கிரியை செய்கிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அவள் மேல வைத்த அந்த பலகீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொண்ட போது அவள் நிமிர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். தேவ பிள்ளைகளே, அவங்க சொன்னாங்க, நம்ம ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி சங்கிலிகளினாலே சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இந்த ஸ்திரீயை பாருங்க, அவள் துதிக்க முடியாதபடி, மகிமைப்படுத்த முடியாதபடி, இவளை நிமிர முடியாதபடி, இவளை தக்க வைத்து கொண்டிருக்கிற அந்த பலகீன கட்டுக்கு பின்னாலே ஒரு பிசாசு கிரியை செய்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஸ்திரீ மேல கையை வைத்து உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொண்ட போது அவள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் நிமிர முடியாதபடி, நாம் துதிக்க முடியாதபடி, பலவீனப்படுத்தி கைகளை தட்ட முடியாதபடி, கால்களால் நடந்து வர முடியாதபடி, வாயினால் துதிக்க முடியாதபடி சத்ருவும் பல நேரங்களை நம்மை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னை நான் விடுதலையாக்க போகிறேன். இப்பொழுது கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறான். விசுவாசத்தோடு கரங்களை தட்டுங்க, விசுவாசத்தோடு கரங்களை தட்டுங்க. இது ஒரு ஆவி நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையிலே கூட படிக்கிறோம். அங்கே ஒரு மகள், ஒரு பெண், ஒரு சிறு பெண் அதில் கொடிய வேதனைப்படுகிறார். பிசாசினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். வசனத்தை படியுங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. பிசாசினால் கொடிய வேதனை நம்ம எங்க பார்க்கிறோம்? முதல்ல ஒரு மனுஷி 18 வருஷமாகவே வேதனைப்பட்டிருந்தா. இங்க பிசாசு சின்ன பிள்ளைகளையும் தாக்குவானா? ஆமென். இவன் ஒரு சின்ன பிள்ளை, சிறு பெண். அந்த தாய் இயேசுவிடத்தில் ஓடி வராங்க, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை தாங்கவே முடியல. அவள் கட்டிலே படுத்திருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் அவளுடைய பிசாசின் கிடியிலிருந்து விடுதலை கொடுத்த போது அவள் கட்டில் மேலே படுத்திருக்கிறதை தாய் பார்த்தாள். அவளுக்கு படுக்க முடியாது. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம், சிறு பிள்ளைகள் ஆனாலும் அவங்களையும் குறிவைத்து சத்ரு மேற்கொள்ள நினைக்கிறான். ஒரு சிறு பெண்ணா, கொடிய வேதனை தாங்க முடியல, கட்டில படுக்க முடியல, கட்டில படுக்க முடியல. நீங்களும் பார்த்துருப்பீங்க, சில பிள்ளைகள் கட்டில படுக்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க. ஒரு விஷயம், நம்முடைய சபைக்கு ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு ஒரு தாய் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கல, அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும் போது இந்த பிள்ளை அந்த சேருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டு அப்படியே திரும்பி உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது அலக்களிக்க ஆரம்பிக்குது. உண்மையிலே அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க வந்தாங்க, தாய்க்காக ஜெபிக்க வந்தாங்க. தாயுடைய தலையின் மேல கையை வச்சாங்க. ஆனா போராட்டம் பிள்ளையுடைய சரீரத்திற்குள்ள இருந்தது. அது ஒழித்து ஓட ஆரம்பித்தது. திரும்ப கொண்டு வந்து
அதை இறுக கட்டிப்பிடித்து அதன் தலை மேல கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படி பிசாசு பிள்ளைகளை தாக்குகிறது, பிசாசு பிள்ளைகளை மேற்கொள்ள நினைக்கிறது, கொடிய வேதனையினாலே தாக்குகிறது. ஆனால் அந்த சிறு பிள்ளையின் மேல பரிசுத்த ஆவியானுடைய கரம் வைக்கப்பட்ட போது, ஆவியானவர் அந்த வார்த்தையை அனுப்பின போது, அந்த பிள்ளையுடைய கொடிய வேதனைகளை மாற்றி ஆண்டவர் ஆரோக்கியமாக்கினார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வார்த்தை, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். மகதலேனா மரியாள். நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த போது முதலா மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார், செய்தி கொடுக்கிறார், போப்பா உன் சீஷர்களிடத்துல போய் சொல்லி நான் உயிர் தெளிந்தாயிற்று. ஹல்லேலூயா. சபையுடைய முதல் தரிசனமே இந்த மகதலேனா மரியாள் பெற்றாள். ஆனால் அவள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறார் பாருங்க. 7 பிசாசு. ஒரு பிசாசு வச்சாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், சரியா இருக்க முடியாது. இருக்க முடியுமா? ஒரு பிசாசு வந்தாலே தலைவலி, கண்ணு வலி, மூக்கு வலி எல்லாமே கொண்டு போடுறான். நம்ம முற்றிலுமா அலக்களிப்பான். பாருங்க, 7 பிசாசு. அந்த பிசாசை கூட கர்த்தரால் விரட்ட முடியுமா முடியாதா? முடியும். ஆண்டவர் நினைச்சிட்டாரனா முடியும். மகதலேனா மரியாளுக்குள்ளே இருந்த அந்த 7 பிசாசையும் ஆண்டவர் துரத்தினார். அன்றைக்கு முதல் மகதலேனா மரியாள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானால். அன்றைக்கு முதல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைக்க ஆரம்பித்தாள். பரிமள தைலத்தை உடைத்து பூச ஆரம்பித்தாள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்குள்ளே பிசாசு வெளியேறின போது அவள் தரிசனம் காண்கிறவளாக மாறினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தக்கட்ட நிலைமைக்கு நம்ம மாறணும்னா நம்ம மேல ஆண்டுடைய கிரியை வெளிப்படணும். சில பிசாசு தான் சிலரை வஞ்சித்து வைக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கனநித்திரையின் ஆவியை கொண்டு வருகிறது, செபிக்க முடியாதபடி நம்முடைய வாயை கட்டி வைக்கிறது, காலில் நடக்க முடியாதபடி நம்முடைய இருதயங்களை பல நிலைமையில காலை கட்டி வைத்திருக்கிறது, இருதயத்தை சிந்தனைகள் பொல்லாத கிரியைகளை கொண்டு வருகிறது, பல நிலைமைகளை நம்மை மாறி மாறி அது அலக்களித்து கொண்டிருக்கிறது. இந்த பிசாசின் கட்டிலிருந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், சின்ன பிள்ளை ஆனாலும், ஹல்லேலூயா, பெரியவர்கள் ஆனாலும், ஆண்டவர் 7 வகை பிசாசா இருந்தாலும் இன்றைக்கு பூரண விடுதலை தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த பிசாசின் கட்டில் இருக்கிற ஜனத்திற்காக ஜெபிப்போம். பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் யாரேனையும் இப்படி பிசாசு தந்திரமாய் கிரியை செய்வானானால் அவருடைய கிரியையிலேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி. அவருடைய ஊழிய அனுபவ காலத்தில் ஒரு பிசாசு பிடித்த மனுஷி, அதாவது ஒரு பெண் அவரை தேடி ஜெபிக்க வந்தாங்களாம். அவங்க ஜெபித்த அப்படின்னா நடு ராத்திரியில இந்த பெண் சர்ப்பத்தை போல அப்படி ஆட தொடங்குவாளாம். சர்ப்பம் மாதிரி நின்றுட்டு அது அந்த பிசாசு அந்த மகளை அலக்களிக்க ஆரம்பிக்குமா. இந்த போதரிட ஜெபிக்க வந்தபோது இவர் போராடி ஜெபிக்கிறார். அந்த பொல்லாத பிசாசு அந்த சர்ப்ப கட்டு அவளை விட்டு விலகி போயிற்று. அவள் அன்றைக்கு முதல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தாளாம். கொஞ்ச நாள் தாண்டி அவள் இன்னொரு தேசத்திற்கு, அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக சுற்றுலாவுக்காக போனாளாம். பாருங்க, அங்க சுற்றுலா பார்க்க போன இடத்துல மிக சிறந்த ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்தின் ஞாபகார்த்தமாய் உள்ள ஒரு சிலையை வாங்கிட்டு, ஒரு சின்ன பொருள் தான் அது, நம்ம என்ன சொல்லணும், ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொருள் அவன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கான். திருப்பவும் அந்த பிசாசு அவளை மேற்கொள்ள ஆரம்பித்ததான். ஹல்லேலூயா. அந்த பிசாசு அவளை மேற்கொள்ள ஆரம்பித்ததான். அந்த பிசாசுக்காக திருப்பி பாஸ்ட் இடத்துல வந்தபோது அவர் கேட்குறாரா, இந்த பொல்லாத பேய் எப்படி திரும்ப வந்தது, எப்படி உனக்குள்ள திரும்ப வந்தது? ஹல்லேலூயா. சொன்னேன், ஞாபகார்த்தமாய் நான் இன்னொரு பொருளை வாங்கினேன். ஏதாவது நீ செய்தியா? ஆமாம், ஞாபகார்த்தமாக இந்த பொருளை நான் வாங்கிட்டு வந்தேன், என்னுடைய ஷோகேஸில் அதை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, திரும்ப அந்த பிசாசுக்காக போராடி ஜெபிக்கிறது அது கூடாத காரியமாக இருந்தது. ஏன்னா கர்த்தர் ஒரு விசை நம்மை விடுதலை ஆக்குகிறா.
கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். நாம் சில ஞாபகார்த்த பொருள் அப்படின்னா, நம்ம தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துட்டா அங்கே தாஜ்மஹால் மாதிரி சின்ன ஒரு என்ன செய்வான் செய்து வச்சுருப்பான். அதை ஞாபகார்த்தமாக தாஜ்மஹால் பார்க்க போனோமே ஞாபகார்த்தமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த திருப்பி போன எல்லாம் உள்ள வரும். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் பிசாசு நம்முடைய குடும்பங்களை அலக்களிக்கிறான். ஹல்லேலூயா. அவர் எழுதி இருந்தார் பாருங்க, திரும்பவும் அவளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு போகிறது கடினமாக இருந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு விசை போராடி அந்த சர்ப்ப கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் செய்த சின்ன பாவம், அவள் ஆண்டவரை விட்டு போன சிறிய தூரம், ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை தேடி போனதினால, அஸ்தரத்தை தேடி போனதினால திரும்பவும் அந்த பொல்லாத ஆவி அவளுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை, இன்னைக்கும் பெண்கள் அதிகமாக பிசாசு பிடித்து ஆடுகிறது சபையில் பெண்கள் தான். அதில் ஆண்கள் ஆடுறாங்களோ இல்லையோ, பெண்கள் எப்படியாவது என்ன செய்வோம், பிசாசுனாலே கட்டுனாலே ஆடுறதை பார்க்கிறோம். ஆனால் அவங்க தான் சீக்கிரமாக சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போவாங்க. திரும்ப வரும்போது என்ன வரும், இந்த பிசாசு மேற்கொள்ள நினைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றை கூட ஒரு சகோதரி என்னிடத்துல ஒரு சாட்சியை சொன்னாங்க. என்னன்னா, அவங்க ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தரை அறிந்த குடும்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் தேடுகிற ஒரு குடும்பம். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தபோது அவங்க சொல்றாங்க, நான் அந்த ஆண்டவரை விட்டு இன்னொரு இடத்திற்காக போகிறதற்காக துணிந்து கொண்டு இருந்தோம். அப்பதான் நீங்க எங்களை வந்து சந்திச்சீங்க, நாங்க அந்த இடத்துக்கு போகல. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய குடும்பம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற குடும்பம், பிரச்சனையிலிருந்து பரிகாரம் உண்டாகாத போது அவர்கள் அந்நிய தெய்வங்களை தேடி போறாங்க. ஆண்டவர் பிரியமில்லாததை செய்ய போறாங்க. நியாய பிரமாணத்திலும் நியாய விதிகளிலும் இல்லாத பிரமாணத்தை தேடி போறாங்க. ஆண்டவர் எப்படி நன்மை செய்ய முடியும்? சோதனை வருவது எல்லாருக்கும் உண்டு. பரிசுத்தவான்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். இயேசு சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்படும் போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த சத்ருவை ஜெயித்தார். அதுபோல தேவ பிள்ளைகள் ஜெயிக்கணும். ஒரு நாளும் பிரச்சனையை சோதனைகளை கண்டு இன்னொரு வழிக்கு நேராக நாம் அவர்களை வழி திருப்பவே கூடாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசின் கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பார்க்கிறோம், ரெண்டாவது, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்லமை உள்ளது. ஆமென். பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் என்னது அதிகாரம் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அநேக பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரிகள், சதுசேயர்கள் எல்லாம் கேட்பாங்க, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவன் பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆண்டவரே சொல்ல, பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்க. இங்க பாருங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவர் இயேசு இடத்துல கொண்டு வர்றாங்க. என்ன செய்யறாங்க, அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த புருஷனை காணோம். அந்த புருஷனுக்கு விதி விலக்கு கொடுத்து காணும்னு நினைக்கிறேன். அவனை கொண்டு வந்து நடுவில் நிறுத்துறாங்க. சுற்றிலும் ஜனங்கள் கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீயை என்ன செய்யணும், கல்லறிந்து கொல்லணும். இவளை கல்லறியணும், கொல்லணும். அவருடைய ஒரே ஒரு ஆதங்கம், இந்த விபச்சார ஸ்திரீ கல்லறியப்படணும், கொல்லணும், கல்லறியப்படணும், கொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம பார்வையில் அப்படிதான் இல்லை? தேசத்தில் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நிரம்பி இருக்கும்போது இவங்களை எல்லாம் என்ன செய்யணும், என்ன சொல்லுவோம் நம்ம, கொல்லணும். இவங்களை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றணும். இதுதான் நம்முடைய வாயிலிருந்து வரும். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறான்னா, அந்த விபச்சார ஸ்திரீக்கு ஒரு பதிலும் சொல்லாம தரையில் எழுதி கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன் என்ற வார்த்தையை கேட்ட உடனே
எல்லாரும் திருப்பி போக ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்திரீ தனிமையில நின்று கொண்டிருக்கும் போது அந்த தனிமையான அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், ஸ்திரீயே நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கேன், ஆனா இனி பாவம் செய்யாதே. அதுதான் ஆண்டுடைய பிரமாணம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் விபச்சாரிகளுக்கும் வேசித்தனக்காரர்களுக்கும் பக்கம் நின்றார். இல்லை, ஒரு வீசை அவர்கள் தவறு செய்து இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவை அறிகிறதற்கு முன்னாக தவறு செய்தார்கள், இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பின்பு அவர்களுக்கு இனி பாவம் செய்ய ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இனி நீ போ, இதுவரைக்கும் நீ பட்ட பாவங்கள் எல்லாம் என்ன செய்தாச்சு? மன்னித்தாச்சு. ஹல்லேலூயா. மறந்தாச்சு. இனி எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன், ஆனா நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர. எப்பேற்பட்ட பாவியை நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இருளுக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாகத்தான், மரண இருள் இருக்கிற திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் இவ்வுலகத்தில் உதித்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள. நிறைய விபச்சாரம் பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வார்த்தை. அந்த வார்த்தையில படிக்கிறோம், சமாரிய ஸ்திரீ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய புருஷனை இங்க முதல்ல என்ன செய்ய அழைச்சிட்டுமா, நான் தண்ணீரை தர்றேன். அவன் சொல்ற, எனக்கு புருஷனே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது, எனக்கு புருஷனே இல்லை. ஆனா மாட்டிக்கிட்ட வசமா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, ஆனா அது இப்போ உனக்கு புருஷனே இல்லை, நீ செய்ததெல்லாம் மெய்தான். உடனே சொல்ற, ஐயோ ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஆகிய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியும். அவர் ஏன் அங்க உட்கார்ந்தாரு? யாக்கோபு கிணற்றண்டையில நான் உட்கார்ந்து இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வருவாங்க, இவளுக்கு சுவிசேஷம் தேவை, இவளுக்கு ரட்சிப்பு தேவை, இவளை ஆண்டவர் விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஊருக்குள்ள எத்தனையோ நபர்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்களை விடவும் ஆண்டவர் இந்த ஸ்திரீயின் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். இந்த சமாரிய ஸ்திரீயின் மேல ஒரு கண்ணோக்கம் வைத்திருந்தார். அவருடைய பெயர் இங்க குறிப்பிடப்படல, ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டவர் தெரியும், இவள் 5 புருஷனோடு வாழ்ந்தவள். அவருடைய சரித்திர பின்னணி எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இப்போ இருக்கிறது அவள் புருஷன் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன், நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். நீ தாகம் எடுக்கும்போது என்னை நோக்கி பார்ப்பாயானால் வற்றாத ஜீவ தண்ணீரை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை தர வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல்ல அந்த பாவியான ஸ்திரீயை கொண்டு வரும்போது மோசையின் நியாயப்பிரமாணத்தின் மேடி கல்லறி ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த ஸ்திரீ வந்தபோது சொல்றான், அவன் உண்மையிலே ஆராதிக்கிற ஒரு பிள்ளைதான். அவ சொல்றா, இந்த மலையில நாங்க எங்க குடும்பம் எல்லாம் இந்த மலையில தான் ஆராதிக்கும், எங்க குடும்பம் இன்ன இடத்துல தான் வரும், எங்க குடும்பம் யாக்கோபின் கிணற்றில தான் தண்ணீரே எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான். ஆனா இதுவரைக்கும் அவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறல. பாவம் என்னன்னு அவளுக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இயேசு வண்டை வந்தபோது பாவத்தை குறித்த சரியான ஒரு எண்ணம் ஆண்டவர் அவளுக்குள்ளே புகுத்தி விட்டார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. பாவியான ஸ்திரீக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வார்த்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து
48வது வார்த்தையில் அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க ஒரு பாவியான ஸ்ரீ இயேசுடைய பாதத்துல வந்து நிக்கிறாங்க. சீமோன் சொல்றான், இவ பாவின்னு தெரியாதா இவருக்கு? தெரிஞ்சிருந்தா தம்முடைய தொடுகிறவர் யாருன்னு இவருக்கு தெரியாதா? உண்மையிலே சொல்றேன், முதல் பகுதியில பாவியான ஸ்திரீக்கு நேராக கல்லுகள் வந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சீமோன் முறுமுறுக்கிறார், இயேசுவை தொடுறதுக்கு இவ யாரு? இவ எந்த தகுதி இருக்கு? இவ எப்படி தொடலாம்? இயேசுவுக்கு கூட தெரியாதா இவ பாவின்னு தெரியாதா? சுவிசேஷம் என்பதே வித்தியாசமா இருக்குல்ல. மக்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு ஆண்டுடைய பார்வை, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு ஆண்டுடைய பார்வை. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் குற்றம் சொல்வோம், குறை சொல்வோம், அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அவர்களை எப்படியாகலும் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம் எத்தனை பேருக்கு இந்த பகல் வேளையில இருக்குது? தேவ பிள்ளைகளை, அவர்களும் ஆண்டவரை அறியணும். ஆண்டவரை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் வழி தவறி போகிறாங்க. அவங்க ஆண்டவரிடம் வரணும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவங்க இயேசுவின் பிள்ளையாக மாறணும். இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தபோது ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாது. இந்த பாவியான ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த போது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த போது அவ சும்மா இருக்கல. அவ என்ன செய்கிறா தெரியுமா? ஹல்லேலூயா. அவள் இயேசுவினுடைய பாதத்தில் பரணியை உடைச்சி வீசி அந்த இடத்துக்கே ஒரு சுகந்த வாசனை அவ கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீயுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவள் ஊருக்குள்ளேயே போய் அந்த ஊரையே ரட்சிப்புக்கு நேராக நடத்தினாள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஸ்திரீகளே, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய விபச்சாரத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடக்கிற மக்களை நீங்க இழுத்து ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தீங்கன்னா அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி நம்மால செய்ய முடியாததை சிலதை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அவர்களை கொண்டு பராக்கிரமத்தை செய்ய போகிறார். நீதிமான் என்று சொல்லத்தகும் நம்மால செய்ய முடியாததை அவர்கள் செய்ய போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பார்வை அப்படியே திரும்பட்டும். 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்தியாவில் உள்ள எப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லிட்டாங்க, பாவியான ஸ்ரீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிப்போம். அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிப்போம். விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் இயேசுவிடம் மறுபடியாக ஜெபிப்போம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புரியுதா தெய்வ பிள்ளைகளை? கிறிஸ்தவர்கள் நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? முதல்ல சொன்ன விபச்சாரத்தில் பிடித்து கொண்டு வந்தவன கிறிஸ்தவர்களாகிய பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாயசாஸ்திரிலும் கொண்டு வராங்க. சீமோன் வீட்டில் இயேசு இருக்கும்போது இந்த பாவியான ஸ்திரீயை முறுமுறுத்தது இந்த சீமோன் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை விருந்து செய்தவன் தான். ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்தபோது சுற்றிலும் இந்த சீஷர்கள் தான் சொல்றாங்க, இந்த நண்பகல்ல இந்த ஸ்திரீயிடத்துல ஆண்டவர் போய் தனிமையில பேசிட்டு இருக்காரே, இவருக்கு அவருக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை கூட வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 49வது வார்த்தையை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:49. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஆமென். 3வது, மரணத்திலிருந்து விடுதலை தர வல்லமையுள்ள தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவன், மரணத்திலிருந்து விடுதலை ஆக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். அநேக இடங்களை நீங்க போனீங்கன்னா விடுதலை கிடைக்கும். ஆனால் இந்த மரண கட்டிலிருந்து விடுதலை என்ன செய்யாது?
வர்றது. ஆனால் கர்த்தர் மரண கட்டிலிருந்து விடுதலை தர வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்களோம், எவீருடைய மகள். எவீரு ஒரு ஜபாலே தலைவன். ஆண்டுட்ட ஓடி போற, நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம். ஓடி போறாரு, கேட்கிறாரு, ஆண்டவரே என் மகள் மரித்து போகிறதற்கு முன்பாக, என் மகள் செத்து போகிறதற்கு முன்பாக நீர் அவள் மேல உம்முடைய கரத்தை வைக்கணும், நீ எங்க வீட்டுக்கு வரணும். ஆனா போற வழியில திரும்பி ஏசு வரணும் அப்படின்னு நிக்கிற நேரத்துல தான் செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், குமாரத்தி என்ன செய்தாச்சு, மரித்து போயாச்சு. ஆனா விடல. ஏசு சொல்றாரு, இல்லப்பா அவ மரித்து போகல, அவ நித்திரையா இருக்கிறா. ஆம் தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பார்வை என்பதே வித்தியாசமான. நான் முதல்ல சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க அவ என்ன செய்தாச்சு, மரித்து போயாச்சு. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தோடு என் அண்டைக்கு நீ வந்திருக்கிறாய், பிள்ளை சாகும் தருவாயிலே அவளை விட்டு விட்டு என் அண்டை வந்திருக்கிறான், அவள் மரித்து போகல, அவள் நித்திரையாகத்தான் இருக்கிறா, அவள் தூங்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரம் அவ தூங்குற பாரு, இப்ப நம்ம அவளை எழுப்ப போகிறோம். அங்க போய் அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடிக்கிறாரு, தலித்தாகுமின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அற்புதமான ஒரு விடுதலை. அவள் ஆரோக்கியமடைந்து எழும்பி உட்கார்ந்து ஆகாரம் புசித்ததாக வேத வசனத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு ஊழிய சகோதரி சொன்ன ஒரு சாட்சி, அவங்க ஒரு நீர்க்கட்டு வியாதியினால் அது உடைக்கப்பட்டு மரண தருவாயினால நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் அந்த நீர்க்கட்டு நிமித்தம் நல்லா போராடி பார்த்துறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி செய்தும் அவர்களுக்கு விடுதலை உண்டாகவில்லை. அவர்கள் மரித்து போனார்கள். ஒரு இந்த என்ன சொல்லல, அந்த இரத்தம் ஒன்றும் உள்ளே போகலை, இன்ஜெக்ஷன் ஒன்றும் உள்ளே போகலை. டாக்டர் அதில் போட்டுட்டு அவங்க மரிச்சாச்சுன்னு இட்டுட்டு வெளியே போகிறாங்க. அவங்க அந்த டைமில் அவங்கள 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்களாம். 2 சேர் இருக்குது, ஒரு கருத்த சேர், இன்னொரு சேர். இவங்க உட்கார்ந்துருக்கிற சேர் வந்து கருத்த சேர். அவங்க இன்னொரு சேருக்காக வாஞ்சிக்கிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்களா. மேலே மேலே போகும்போது 3 கயர் இவங்களை பிடிச்சி என்ன செய்துட்டு கெட்டி இவங்க அங்கே போராட்டம், கருத்த சேரில் போக மாட்டேன், அந்த சேரில் தான் போவேன், கருத்த சேரில் போக மாட்டேன், அங்கே தான் போவேன். ஆனால் 3 கயர் வந்து பிடிச்சிட்டு அவங்கள கழுத்தோடு பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி போட்டுருக்கு. போட்டோன்னே இவங்க எழும்பிட்டாங்க. இப்போ பார்த்துருக்கேன்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னா மாய்ச்சரில் இருக்கிறாங்க. டக்குன்னு இவங்க தூக்கி பார்க்கும்போது ஒரு நெஸ்ஸு எப்படியோ அங்கே உள்ளே போய் அந்த டைமில் அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிறது என்ன செய்யுது, ஆட ஆரம்பிச்சு அசைஞ்சதான். பயப்பட்டாங்க. பயந்து அவங்க சொல்கிறாங்களா, டாக்டர் இந்த இதுலேருந்து ஒரு சரீரம் என்ன செய்யுது, ஆடிட்டு இருக்கு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு. நம்ம மாவட்டத்தில் நடக்கிறது. இப்போவும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன சாட்சி பாருங்க. 3 கயிறுன்னா அது 3 பிள்ளையும். அந்த சின்ன குட்டி பையன் பாறைக்கு மேலே உட்காந்து 3 வயசாச்சான் உட்காந்து கேட்பானா ஆண்டோட்ட, எங்கள் அம்மாயை தாங்க இசப்பா, எங்கள் அம்மாயை தாங்க, அவ்வளோ கேட்பானா பாருங்க. அந்த 3 கயரும் போராடி ஜெபிச்சதுனால அங்கேருந்து கீழே தள்ளி போட்டு திரும்ப அவர்களுக்குள்ள உயிர் வந்து டாக்டர் ஓடி வர்றாங்களா. ஏற்கனவே சொன்னேன்ல, அதில் அவங்களுக்கு ட்ரிப்பு ஏறலை, இன்ஜெக்ஷன் உள்ளே ஏறலை அப்படின்னு டாக்டர் அவங்கள பரிசோதிச்சுட்டு சொல்லும்போது இவங்களே சொல்கிறாங்களாம், இனி நீங்கள் போடுங்க, இனி ஏறும். ஹல்லேலூயா. இவங்க வாய் திறந்து சொல்லுங்க, இனி நீங்கள் போடுங்க, இனி ஏறும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அவங்க அது முதல் அந்த சிஸ்டர் என்ன செய்வாங்க, அது வரைக்கும் நம்ம பேரை சொல்லி தானே கூப்பிட்டாங்க டாக்டர்ஸ் வந்து நம்மளை பேரை சொல்ல. அது முதல் இவங்களுக்கு ஒரு மதிப்பு, சிஸ்டர்ன்னு கூப்பிடாது. இனி நீங்கள் எங்கே போட்டாலும் என்ன செய்வீங்க, பிழைப்பீங்க. இன்றைக்கும் கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேவன் மரணத்திலிருந்து விடுதலை தர வல்லமையுள்ள தேவன். நம்முடைய கண்ணீரை கண்டு நிற்கிற தேவன். நம்ம கண்ணீருக்கு பரிகாரத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் பாருங்க,
அந்த கருத்த சிங்காசனத்துல போயிருந்தேன்னா அன்னைக்கு எங்கேயோ போய் விழுந்திருப்பாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, எனக்கு மறை ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நான் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய சிறு பிள்ளைகளுடைய ஜெபம், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், மரண கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 37. ஒரு தொற்காள், ஒரு சீஷி, அந்த தொற்காள் மரித்து போனா. அவர்களை சுற்றிலே நின்றவங்க யாரு? விதவைகள். சுற்றிலே நின்று சொல்றாங்க, தொற்காள் உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு இந்த அங்கிகளை எல்லாம் தந்தாங்க, சட்டையெல்லாம் தந்தாங்க, இந்த எல்லாரையும் நேசிச்சாங்க. பாருங்க, பேதுரு பாஸ்டர் அங்க உள்ள போறாரு, தொற்காள் மரித்து கிடக்குறாங்க. சுற்றிலே நிக்கிறவங்க சும்மா நின்று கை ஒப்பாரி வைக்கல, அவங்க கைகளிலே தொற்கால் செய்து கொடுத்திருந்த அங்கிகளும் சட்டைகளும் வஸ்திரங்களும் எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு நின்னாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே, தேவ பிள்ளைகள் நம்ம நற்கிரியைகளை செய்யணும். நீங்க அநேகருக்கு இப்போ ஒன்னொன்னா செய்து கொடுப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சட்டை தைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. தேவை வந்தபோது சட்டை அங்கி எல்லாம் தேவைக்கு ஏற்றபடி அந்த விதவைகளுக்கு செய்து கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனை வந்தபோது எல்லாரும் அந்த வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு காண்பிச்சு சொல்றாங்க, எங்களுக்கு இந்த தொற்கா சிஷி திரும்பவும் வேணும், எங்களுக்கு திரும்பவும் வேணும், எங்களுக்கு திரும்பவும் வேணும்னு கதற ஆரம்பித்த போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்போ தான் சொல்றேன், தேவ பிள்ளைகள், நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு நற்கிரியைகள் உங்க வாழ்க்கையில செய்யறீங்க. இந்த 2024 வருடம், வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு விதவைக்கு, ஏதோ ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு புத்தக தேவைக்காக, இல்லை ஒரு ஃபீஸ் தேவைக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுறீங்க. நீங்க கொடுக்கிறது பல்வேறு காலகட்டத்தில் கொடுக்குறீங்க. ஒரு ஈஸ்டர்ல, ஒரு கிறிஸ்மஸ்ல, ஒரு பிள்ளையுடைய ஸ்கூல் திறப்புல ஏதோ ஒன்று செய்துட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் நம்மளுக்கு பிரச்சனை வரும், அந்த பிள்ளைகளும் சுற்றிலே நின்று கொண்டு அதை எல்லாவற்றையும் காண்பித்து அழுது ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை உயிரூட்டதாய் மாற்று. நம்ம உயிர் வர செய்யும். தொற்காலுக்காக எல்லா விதவைகளையும் அழித போது அந்த இடத்துல கர்த்தர் அவளை உயிருள்ளவளாக நிறுத்தினார். ஒரு காலத்தில் மரித்து கிடந்த போது, ஒரு காலத்தில் சோர்ந்து கிடந்த போது, ஒரு காலத்தில் பேச்சு மூச்சற்று கிடந்த போது, ஹல்லேலூயா, இந்த நற்கிரியைகள் அவளுக்கு பலனாய் மாறிட்டு. ஆமென். அதான் ஆண்டு சொல், நற்கிரியைகளை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். வாயில வார்த்தையே வரல. சொல்லுங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க நற்கிரியை செய்யணும்? தெய்வ ஜனங்களை, ஊழியர்களுக்கு செய்யணும், விதவைகளுக்கு செய்யணும், ஏழைகளுக்கு செய்யணும். நம்ம எல்லாரும் நற்கிரிகளில் பெருகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, நல்ல காரியங்களை கர்த்தருக்காக என்ன செய்யணும்? செய்யணும். 10 சாரி ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சாரி என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்து பழகிறவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்தவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்து போய். ஏன்னா கொடுத்து பழகிறவங்களுக்கு தெரியும், ஒன்று கொடுக்கும்போது ஆண்டவர் திரும்ப தரும். அந்த திரும்ப தருவார் என்ற எண்ணத்திற்காக கொடுக்கிறதல்ல, அந்த நல்ல உள்ளத்தோடு கொடுக்கும்போது ஏற்ற காலத்தில் பலனை அனுபவிப்போம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தொற்கால் அப்பப்பா எல்லாருக்கும் ஒன்னா செய்து கொடுத்த, ஒரே நேரத்தில் கொடுக்கல, அப்பப்பா செய்து கொடுத்தாங்க. ஆனா ஏற்ற காலம் தொற்காலுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது இந்த நற்கிரியைகள் அதை மிஞ்சி நின்றது. ஹல்லேலூயா, அவளை மிஞ்சி நின்றது. அந்த ஜெபம் தான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. இப்போ மரண கட்டிலிருந்து விடுதலை தர வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 இந்த வார்த்தையை ஆராதனை நேரத்திலே கூட சகோதரர் சொல்றதை நம்ம பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், நான் உடனே நினைச்சேன், ஆண்டவரை இன்றைக்கு எடுத்த அதே வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறீரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தை எடுத்துங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வியாதியிலிருந்து விடுதலை தர வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒன்று, பிசாசிலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள். 2, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள். 3, மரணத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள். 4, வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள். குறிப்பாக பெண்கள் அனுபவிக்கிற மிக முக்கியமான ஒரு வியாதி, அதிலும் இந்த காலகட்டத்தில் எல்லா வீடுகளிலும் இந்த வியாதி நிமித்தம் வேதனைப்பட்டு ஒடுங்கி போகிற ஒரு அனுபவம். இங்க பாருங்க, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் எள்ளளவும் சுகம் இல்லை, சொஸ்தமாகும்படி வைத்தியர்களையும் மருத்துவர்களையும் தேடி எல்லா பொருட்களை செலவழித்து ஒரு விடுதலையும் இல்லை. அல்லேலூயா. எல்லா மருந்தும் சாப்பிட்டு ஒரு விடுதலை இல்லை. நம்ம பார்வையில் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டா, என்ன சொல்லு, நேச்சுரோபதியா சொல்லுங்க, கொஞ்சம் சித்தாவா, ஆயுர்வேதமா சொல்லுங்க. ஒவ்வொரு பாட்டில், அவள் வீட்டை பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலாக நிரம்பி இருக்கு. என்ன பாட்டில்? மருந்து பாட்டிலாக நிரம்பி இருக்கு. ஆனால் விடுதலை மட்டும் இல்லை. மருந்துக்கு குறவே இல்லை, ஆனால் விடுதலை இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சொல்ல, மருந்துக்கு குறவே இல்லை,